ஹலோ, வெல்கம். நம்ம வீட்டு கட்டிலில் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தலைவாணி இதில் சாய்ச்சி வச்சுட்டு சாஞ்சு உட்காந்துட்டு யூடியூப்பில் எதையாவது பார்க்க இல்லைன்னா எதையாவது படித்தாலே கிடைக்கிற சந்தோஷமே ஆனந்தம் தாங்க. என் கூட பிறந்தவங்க மொத்தம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அஞ்சு பொண்ணு. 5 பெற்ற அரசன் ஆண்டிம்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஆண்டி ஆகலை, எல்லாரையும் நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டாரு. ஆனால் ரொம்ப வசதியானவர் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு எப்படியோ நல்லா தான் வாழ்ந்தோம். 5 பேரில் நான் தான் மூத்தவங்க. எல்லோரும் எனக்கு பின்னாடி தான். எனக்கு 51 வயசு ஆயிடுச்சு. அப்போ எனக்கு கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் எத்தனை வயசுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். எனக்கு கடைசி தங்கச்சிக்கும் எனக்கும் 11 வயசு வித்தியாசம் இருக்குது. அப்பா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. சாரிங்க, 10 வருஷம். அப்பா இறந்து 10 வருஷம் ஆச்சு. அம்மா நல்லா இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. இன்றைக்கி கேன்சர்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் அதை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். கேன்சரோட அறிகுறியே நம்மளோட மனசு மாறிக்கிட்டே இருக்கும். சேஞ்சஸ் இந்த மைண்டு. ஒரு நேரம் சாதாரணமாக இருப்போம், ஒரு நேரம் தனிமையிலே இருக்கணும் போல் இருக்கும், சில நேரம் எல்லோரும் இருக்க மாட்டாங்களான் இருக்கும். அதாவது நம்ம மனசு மூடும் மாறி மாறி வரும். இதுதான் கேன்சர்லேயே அறிகுறியாகவே நான் நினைக்கேன். ரெண்டாவதாக அப்பப்போ இருக்கிற நீர் எரிச்சல், அதாவது சிறுநீர் கழிக்கும்போது உள்ள எரிச்சல், அதுதான் 2வது அறிகுறியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட மார்பகத்தில் அந்த காம்பில் அடிக்கடி இந்த ஊறல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஊறல்னால் அரிப்பு. அதுக்கு என்ன செய்யலான்னு நினச்சி அடிக்கடி இந்த மருந்து HH1 ஊறல் மருந்து எடுத்து அப்படி போட்டுக்கிட்டு அப்படி அது பிறகு போயிடும். அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10 நாள் கழித்து திரும்பியும் ஏதாவது ஐட்டமாக இருக்கமா ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு போனோம்னா திரும்பியும் அதே மாதிரி இருந்தது. இதுதான் என்னோடய 3வது அறிகுறியாக இருந்தது. 4வதாக ஒரு முக்கியமான அறிகுறி இருக்குங்க. நம்மளுக்கு பசிக்கிறதுங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் சாப்பிட்டு நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி நம்மளோட வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நான் ஒரு 50 கிலோ அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்க. சட்டுன்னு என்னோடய வெயிட் 45 கிலோவாக குறைஞ்சிச்சு. அதுதான் என்னோடய 4வது அறிகுறி. அப்படி குறைஞ்ச உடனே எனக்கு அப்படியே மூஞ்சிலாம் அப்படி வற்றி போய் ஒரு தீபாவளிக்கு ஃபோட்டோ எடுத்தப்போ கூட ஒரு மாதிரி அடி மூஞ்சிலாம் சுருங்கின மாதிரி இருந்துச்சு. இதுதான் என்னோடய 4வது அறிகுறி. 5வது அது அறிகுறின்னு சொல்ல முடியாது. எனக்கு முடியெல்லாம் கொட்டலை. எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே வேறு எந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்காது. 5வதாக லைட்டாக நெஞ்சக்கரிப்பு, அஜீரண பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு. அது எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் அது அறிகுறியில் சேர்த்துக்கிட முடியாது. இவ்வளவு அறிகுறி தாங்க எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சரி, இப்படி ஊறலாக எடுக்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி கேளுங்க.